குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக நம்முடைய அருணை இலக்கிய வட்ட தலைவர் மாவட்ட செயலர் நம்முடைய அண்ணன் பாவலர் சு வேலாயுதமையா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவிகா அம்மா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் வீட்டில் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த விழா தொடங்குவதற்காக இந்த கம்பராமாயண இயக்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய வேங்கட ரமேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. இதை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் பள்ளியின் சார்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சிறப்பு பரிசு நினைவு பரிசு வழங்குகிறார். அருணை இலக்கிய வட்ட தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்களினுடைய தமிழ் ஆசிரியர் எப்பொழுது அழைத்தாலும் மாணவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் பள்ளியின் சார்பாக ஒரு அடுத்தபடியாக தமிழ் இயக்கத்துடைய மாவட்ட தலைவர் பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவர் பெரும் மதிப்பிற்குரிய பாவலர் சு வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்து தன்னுடைய அரப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கம்பராமாயண இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தேவிகா அம்மா அவர்களை தொடர்ந்து கம்பராமாயண இயக்கத்துடைய பொருளாளர் பெரும் மதிப்பிற்குரிய தகுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த பேச்சாளர், நகைச்சுவைக்கு சொந்தக்காரர், எப்பொழுதும் மாணவர்களிடத்திலும் என்னை போன்ற ஆசிரியர்களிடத்திலும் எப்பொழுதும் கருத்துக்களை வாரி தெளிக்கக்கூடிய வாரி வள்ளலாக இருக்கக்கூடிய நம்முடைய தங்க விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடி அணைத்து சிறப்பு சேர்க்குமாறு நம்முடைய அமர்நாத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பெயரில் மட்டும் தங்க விஸ்வநாதன் உள்ளத்திலும் ஒரு தங்கம். அந்த வகையில் நம்முடைய கம்பராமாயண இயக்கத்துடைய பொருளாளர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து பெருமை சேர்த்துக் கொள்கிறார் நம்முடைய இயற்பியல் இளவரசர் அமர்நாத். அடுத்தபடியாக கம்பராமாயண இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய முருகையன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடியும் ஒரு நினைவு பரிசு வழங்குகிறது. மாணவ செல்வங்களே, ஒரே ஒரு வரி தான். 2 காரணங்களுக்காக நீங்கள் கம்பராமாயணத்தை பயில வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒன்று, தமிழ் இலக்கியங்கள் நிறைய கடல் போல் இருக்கு. திருக்குறள் இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய வகையில். அடுத்தது கம்பராமாயணம் வர வேண்டும். அந்த வகையில் கம்பராமாயணத்தை நீங்கள் அவசியம் படிக்கக்கூடிய
அதை பார்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். ஒன்று, தமிழ் இலக்கியங்களில் நல்ல ஆர்வம் வரணும் உங்களுக்கு. ரெண்டாவது, கம்பராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களை கொஞ்சம் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு கொடுத்த ஒரு தலைப்பில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச போகிறீங்க. இது ஒரு தூண்டுதல் தான். இந்த தூண்டுதலிருந்து எப்படி இந்த ஒரு தூண்டுதலால் விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த வகையில் நீங்கள் அனைவருமே கம்பராமாயணத்தை முழுமையாகவே படிக்கணும். நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிச்சுட்டே வாங்க. இப்போ இங்கே கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மாவுடைய ஒரு அனுமதியினாலே இந்த இடத்துல கம்பராமாயணத்தில் ஓவிய கண்காட்சி 36 செய்யுள்ள அந்த விளக்கங்களோட படங்களோட இங்கே இருக்குது. அதெல்லாம் அவசியம் பாருங்கள். நேரம் கிடைக்கும்போது பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அவசியம் பாருங்கள். அந்த வகையில் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு கம்பராமாயண கதாபாத்திரங்களுடைய நற்குணங்களை நீங்கள் பயின்று வாழ்வில் மேம்படுவதற்கு நம் அனைவருமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நம்முடைய ஊரினுடைய நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சுருக்கமாக மாணவர்களுக்கு தெள்ள தெளிவாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து நம்முடைய பாவலர் சு வேலாயுதம் ஐயா அவர்களை ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுகின்ற போது மெய் சிலிர்க்கின்றது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு கணியன் பூ கொண்டு நாற்றோர் அது ஊரே யாவரும் கேள்வி. அப்படி சொன்னோன்னே எழுந்து கை தட்டினா பாரு. ஐநா சபையில் 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் கை தட்டி உட்காந்தோம். போகிற இடத்துலாம் கம்பராமாயணம். ஆனால் சயின்ஸ் அப்போ சொன்னார், நான் விஞ்ஞானியாக இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்ததில்லை, குடியரசுத் தலைவராக இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவர்களுக்கு பாடம் கற்றுத் தருகின்ற ஆசிரியராக இருக்கின்ற பொழுது மட்டுமே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சண்முகா கலை அறிவியல் கல்லூரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, உலகெங்கும் எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு செய்தி. அந்த கேள்விக்கணையை தொடுத்தவர் நம்முடைய இலக்கிய இளவரசன் அஜ்மல் அவர்கள். கம்பராமாயணத்துக்கு நல்ல ஈடுபாடு. இங்கு சித்தாசிரமத்தில் ராமர் அகலிகையின் சாபத்தை நீக்குகிறார். இங்கு ராமரின் பாதம் ஒரு சாபத்தை நீக்குகிறது. இங்கு ராமரின் பாதம் ஒரு உயிரை மீட்கிறது. இங்கு கால்வண்ணம் பரிவின் அடையாளம். இங்கு ராமையும் சீதையிடமிருந்து துணிவையும் பவித்திரத்தையும், ஹனுமனிடமிருந்து வீரத்தையும் வெற்றியையும். ஒரு இன்டர்வியூ போகும்போது கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ இந்த மாதிரி ஒரு அறையில் உட்காருவாங்க. பேப்பர்லாம் சதுரி இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஒரு பக்கம், தந்தி ஒரு பக்கம், தமிழ் இந்து ஒரு பக்கம், எல்லாம் ஒரு பக்கம் சதுரி இருக்கும். சில பேர் கால் மேலே கால் போட்டு புக் எடுத்து படிச்சுக்கிறாங்க. சில பேர் உட்காந்து நோட்டு விடுவோம். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த பேப்பர்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கோம். ஆனால் எப்படி நிர்மல் அவர்களுக்கு சிறப்பாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாருன்னா, பேருந்தில் பயணம் செய்கிறோம். நல்ல கவனம். இன்டர்நேஷனல் அவர் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல் கல்வியில் சிறந்தவர் தமிழ், கல்வியில் சிறந்தவர் கம்பர். ஆம், கல்வியில் சிறந்தவர் கம்பர். அதனால்தான் இன்று கல்வி கூட ஏழாவது அவதாரமாக எடுத்த ராமர் தனது பிறப்புகளையும் தனது அரசவைகளையும் ஒரு கணவனாகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு பிள்ளையாகவும் ஒரு ஆட்சியை அமைத்து
முழுவதும் அறியவில்லை. மீது வண்ணம் என் பின்னோரை அறிந்து கொள்வார். 4 ஒரு பகுதியே கால், இதைத்தான் கண்டேன் என்றார். இத்தகைய கவிதையை கம்பன் கையாண்டது நமக்கு கணிப்பை ஏற்படுத்துகிறது அல்லவா? வண்ணம் 2023-24 ஆண்டிலே தமிழகத்தினுடைய ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த பள்ளியையும் மாணவர்களையும் முதல்வரையும் வாழ்த்திய பெருமைக்குரிய ஒரு தகுதியாகும். நான் கூட ஒரு நர்சரி ஸ்கூல் நடத்தினா எனக்கு கவர்னர் வந்தால் நல்லா இருக்கும் தான் நினைப்பேன். வருவாரோ, தகுதி இருக்கணும்ல. அது மட்டும் இல்லை, கல்வி நிலையங்களில் கம்பர் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த கம்பராமாயணத்தை முன்னெடுத்தார். கம்பராமாயணத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நான் தமிழன் என்றும் கம்பனை நன்கு தெரிந்து கொண்டேன் என்பதை விட, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வட மாநிலத்தைச் சேர்ந்த தமிழகத்திலே ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கூடிய போற்றுதலுக்குரிய மேதகு RN ரவி அவர்கள் இங்கே வந்து தமிழ் மொழியை வழக்கு மொழியாக பயிலத் தொடங்கினார். அவர் தொடங்குகின்ற போது அவருக்கு அறிமுகமான ஒரு மொழி கம்பராமாயணத்துடைய தமிழ் மொழி. அந்த கம்பனை பற்றி சொல். இந்த நுழைவுகளும் கூட கல்வியில் பெரியவன் கம்பன். மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பேராசிரியர்களும் சரி, சில நுட்பமான செய்தியை தெரிந்து கொள்வது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். நல்ல உடை உடுத்தினால் மகிழ்ச்சி, நல்ல உணவு உண்டால் மகிழ்ச்சி, நல்ல இடத்திற்கு சென்றால் மகிழ்ச்சி, நல்ல பரிசினை பெற்றால் மகிழ்ச்சி, அதுபோல நல்லவற்றை தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சி. நுட்பமாக அதுபோல ஆளுநர் ரவி அவர்களிடத்திலே கம்பனை பற்றி சொல்கின்ற போது, கல்வியில் பெரியவன் கம்பன் என்றும், கற்றார்க்கு கம்பநாடன் கவிதையை போல் இதையும் கழிப்பு அடையாதே என்கின்ற வார்த்தைகள்லாம் கேட்கின்ற போது அந்த கம்பராமாயணத்துக்கு நுணுகி பார்க்க ஆரம்பித்தார். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் அவங்கதான் முதன்மை ஆலோசனை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்வியாளர் நமக்கு சான்று கையொப்பட்டு சான்று வழங்குகிறார் என்று நீங்க பெருமை. இந்த நிகழ்ச்சியில இப்ப 40 பிள்ளைங்க முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 4 மணிக்கு மேல 2 பேர் வந்து பேச முடியுமா? நாளைக்கு வந்து பேச முடியுமா? நாளைக்கு வந்து அவங்க சான்று தர முடியுமா? ஆகையினால் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும். போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. என்னை கரையேற்றி என கூறி என் தாய் தமிழை வணங்கி உரையை தொடங்குகிறேன். வித்தை பல கற்றுத்தந்த சுத்த தமிழ் கொண்டு நான் இங்கு பேச உள்ள தலைப்பு, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கவிநயமும் இசைநயமும் சொல்லழகும் கொட்டை கிடக்கும் கம்பர் தீட்டி வடித்த ராமாயணத்திலே அருமையான காட்சி ஒன்று பாலக்காண்டத்திலே வருகிறது. அது புள்ளினங்கள் உழவும், கதிரோன் ஒளி புக தடை போடும் அடர் மரங்கள், கீச்சிடும் கிளிகள், இசை போடும் குயில்கள், மரம் தாவும் மந்திகள் என பசுமை போர்த்திய அனந்த வனத்திலே தன் குல குருமான விஸ்வாமித்திரர் முன்னே நடந்து செல்ல ராஜபுத்திரர்களும் மண்ணிலே வந்து அவதரித்த அவதார புருஷர்களுமான ராமரும் லக்ஷ்மணனும் அவரின் பின்னே பின்தொடர்ந்து நடந்து செல்கின்றனர். தான் நடத்தும் யாகத்தை காத்து நிற்க உன் புதல்வர்களை என்னோடு அனுப்பி வை என்று தசரத மன்னரிடம் உரிமையாய் கேட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் அழைத்து செல்கிறார் விஸ்வாமித்திரர்.
விசுவாமித்திரர், ராமர், லக்குவன் என மூவரும் அடர்ந்த வனத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கையில் போகும் பாதையிலே கிடக்கும் ஒரு கல்லின் மீது ராமரின் திருவடிகள் பட்டதுதான் தாமதம். அடுத்த கணமே அந்த கல்லானது ஒரு பெண்ணாக உருமாறியது. கௌதம முனிவரின் மனைவிதான் அகலிகை. அவளை ஏமாற்றி தனதாக்கிக் கொண்டான் இந்திரன். இதனை கண்டு சினம் கொண்ட கௌதமரோ, ராம அவதாரம் நடக்கும் வரை நீ காட்டிலே கல்லாக கிடக்க வேண்டும். ராமனின் பொற்பாதம் பட்டதும் மீண்டும் உன் சுய உருவம் பெறுவாய் என அகலிகையை சபித்து விட்டார். கல்லாக இருந்து ராமனின் திருவடி பட்டதும் பெண்ணாக மாறியவள் தான் இந்த அகலிகை. இதனை கண்டு வியந்த ஆசிரியமுற்ற விஸ்வாமித்திரர் ராமபிரானை நோக்கி கூறுகிறார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகத்துக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றுமோ துயர் வண்ணம் உருவது உண்டோ? மை வண்ணத்து அரக்கி போரு மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் உள் வண்ணம் துயர் வண்ணம் மை வண்ணம் மழை வண்ணம் கை வண்ணம் கால் வண்ணம் என என் குணத்தான் இறைவன் என்பதை போல் என் முறை வண்ணம் வண்ணம் என்ன தம் கவியில் தன் புலமையை காண்பிக்கிறார் கம்பர். அதனால் தானே கம்பரை கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கிறோம். சரி, அது என்ன கை வண்ணம் கால் வண்ணம்? ஒருவர் மேல் அன்பு செலுத்தும் போது அணைப்பது, கட்டிக்கொள்வது, கையோடு கை கோர்ப்பது போன்ற அன்பின் வெளிப்பாடுகளாய் நம் கையை உபயோகப்படுத்துகிறோம். அதுபோல ஒருவர் மேல் அல்லது ஒன்றின் மேல் கோபமோ வெறுப்போ ஏற்படும் போது அவற்றை காலால் எட்டி உதைக்கிறோம். அன்புக்கு கையையும் வெறுப்புக்கு காலையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் ராமபிரானோ கோபம் கொண்ட அரக்கியான தாடகையின் மேல் கைவண்ணம் காண்பித்தான், அன்பு கொண்ட அகையின் மேல் கால் வண்ணம் காண்பித்தான். இதனை கண்டு ஆச்சரியமுற்ற விஸ்வாமித்திரரோ ராமபிரானிடம் கூறுகிறார், ராமா, நீ முன்பு தாடகையை வதம் செய்த போது உன் வில்லாற்றலை அதாவது கைவண்ணத்தை அங்கு கண்டேன். அப்போது உன்னை மானிட பிறவியாய் கருதினேன். ஆனால் கல்லை பெண்ணாக்கி அகலியின் சாபம் தீர்த்த போது உன் திருவடி பெருமையை அதாவது கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன் திருவடிகளின் பெருமையை கண்ட பிறகு நீ மானிட பிறப்பல்ல மகாவிஷ்ணு அவதாரம் என்பதை கண்டு கொண்டேன் என்றும், இத்தகைய மேன்மையுடைய ராமபிரானே, நீ புவியில் அவதரித்துள்ள நிலையில் இனி எவர் ஒருவரும் எக்காரணத்தாலும் துன்புறவே மாட்டார்கள் என்று கூறுகிறார் விஸ்வாமித்திரர். வண்ணம் வண்ணம் என்று சொல்லிக் கொண்டு வந்த கம்பர் பொய், சூது, கொலை போன்ற தீய குணங்களுடைய அரக்கியை மைவண்ணத்து அரக்கி என்றும், மண்ணுயிர்கள் செழிப்புற்று இருக்க பொழியும் மழை மேகத்தை போன்ற ராமபிரானை மழை மேகத்து அண்ணலே என்றும் கம்பர் கூறுவதில் எத்தனை சொல்நயம், எத்தனை கவிநயம், எத்தனை யோசனையம்! அப்பப்பா, சொல்லி மாறாது. ராமனின் சினத்தினால் தாடகை அழிவு பெற்றாள், அவனின் அன்பினால் அகலிகை வாழ்வு பெற்றாள். இந்நிகழ்வேதான் வில்லாற்றலில் அவன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கருணையினால் அவன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்திரர் பாராட்டிய கவியை தான் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று பதிவிடுகிறார் கம்பர். கம்பரின் வரிகள் ஒவ்வொன்றும் தேனில் ஊறிய சுளைதான் என்றும் கம்பரின் இந்த வரிகள் மணிமுடியாய் திகழ்கின்றது. அத்தகைய இலக்கிய சுவையை நாமும் பருகுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். என் திசையிலும் புகழ் மணக்க இருந்து வரும் தமிழனின் புகழ் காக்க 8 திக்கிலும் தமிழின் பெருமையை கொட்டி முழக்க என்று என் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை சொல்லி நீதி நெறியை 3ஆம் கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வழுவா நடுவர் அவர்களுக்கும், அறியாமை என்னும் இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரிய பெருமக்களுக்கும், வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் ஆற்றி வந்துள்ள உரையின் தலைப்பு, அங்கு கைவண்ணம் கண்டேன், இங்கு கால் வண்ணம் கண்டேன். கம்ப ராமாயணம் என்பது கம்பர் தமிழில் இயற்றிய காவியமே ஆகும். இது 6 காண்டங்களை கொண்டது. அவற்றில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் காண்டம் பாலகாண்டம். அழியா வரம் பெற்ற அருமை தமிழ் மொழிக்கு கம்பர் பெருமான் வழங்கிய ஒப்பற்ற காவிய அணிதான் கம்பராமாயணம். கம்பராமாயணம் நமக்கு நல்லொழுக்கம், மரியாதை, அன்பு, தியாகம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும். கம்பர் பெருமானின் மொழி புலமை, கற்பனை திறன், சொல்லாட்சி, வடிவமைப்பு, புராண அறிவு, பொது நோக்கு போன்றவைகளை உணராத தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். பாலகாண்டம் என்பது இளவரசர் ராமனின் பிறப்பு முதல் திருமணம் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி கூறுவதாகும். ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்புகிறார்கள். இதில்தான் ராம
இருந்தார். அதனால் அவர் 4 மகன்களை பெற்றார். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன். ராமனுக்கு விஷ்ணுவின் அம்சம் இருப்பதாக அனைவரும் நம்பினர். அவர் சிறு வயதிலிருந்தே வீரத்திலும் பண்பிலும் தெய்வீக குணத்திலும் சிறந்தவராயிருந்தார். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் தான் புரியவிருக்கும் பெருவேள்வியை அசுரர்களால் இடையூறு நேராத வண்ணம் காத்து தரும் பொருட்டு ராமன், லட்சுமணன் இருவரையும் தசரத மன்னனின் அனுமதியுடன் அயோத்தியிலிருந்து அழைத்துச் செல்கின்றார். வழியில் உள்ள தாடகாவனத்தில் விஸ்வாமித்திரரின் கட்டளையின் பேரில் கொடிய அரக்கியான தாடகையை ஸ்ரீராமர் வதம் புரிகின்றார். அதுவே அவரது வீரத்தின் முதல் சோதனை. வேள்வி நன்முறையில் நடந்தேறுகின்றது. பிறகு ராமர் விஸ்வாமித்திரருடன் மிதிலை நகர் செல்கின்றார். வழியில் முனிபத்தினியான அகலிகை கௌதம முனிவரின் சாபத்தினால் கல்லாக மாறியிருந்த ஆசிரமம் எதிர்படுகின்றது. விஸ்வாமித்திரர் அகலிகையின் வரலாற்றை தெரிவித்த பின், கோசலை மைந்தனே, உன் திருவடிகளால் அங்குள்ள கல்லினை தீண்டுவாய் என்றார். ஸ்ரீராமனின் பிறவி பிணி போக்கும் திருவடி துகள்கள் சிறிதே அக்கல்லினை தீண்ட அண்டங்கள் யாவும் வியந்து போற்றுமாறு அக்கல்லானது அகலிகையாக உருமாறுகின்றது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவது உண்டோ? மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனை பார்த்து வியந்து பாராட்டும் இப்பாடல் ராமனின் 2 அரிய செயல்களின் பெருமையை குறிக்கிறது. அங்கு கைவண்ணம் கண்டேன் என்பது தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்த நிகழ்வு. கரிய நிறமுடைய தாடகையோடு போரிட்ட போது மேக நிறமுடைய ராமனின் வில்லாற்றலை அங்கு பார்த்தேன். கைவண்ணம் என்பது ராமன் தன் கைகளால் தாங்கிய வில்லின் திறமை மற்றும் அவனுடைய போராற்றல் ஆகியவற்றை குறிக்கிறது. இங்கு கால்வண்ணம் கண்டேன் என்பது அகலிகைக்கு சாப விமோச்சனம் அளித்த நிகழ்வு. கல்லா கிடந்த அகலிகையின் மீது ராமனின் திருவடி பட்டதால் அவள் சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் உருவம் பெற்றாள். கால்வண்ணம் என்பது ராமனின் திருவடியின் பெருமை, அதன் கருணை திறன் மற்றும் சாபத்தை நீக்கும் மாற்றல் ஆகியவற்றை குறிக்கிறது. இது ராமனின் ஒப்பற்ற குணத்தையும் தெய்வீக தன்மையும் காட்டுவதாக விஸ்வாமித்திரர் வியக்கிறார். இத்தக மேன்மையுடைய நீ இப்புவியில் அவதரித்துள்ள நிலையில் இனி எவரொருவரும் எக்காரணத்திலும் துன்புறவே மாட்டார் என்று விஸ்வாமித்திரர் ராமனை போற்றுகிறார். செம்மொழி என்னும் மகுடம் சூடிய என் தாய்மொழியாம் செந்தமிழில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எனக்கு இந்த அற்புத தருணத்தில் மீண்டும் ஒருமுறை பேச வாய்ப்பினை நல்கிய நடுவர் அவர்களுக்கும் என் பேச்சின் போது அமைதி காத்த சபையோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. காலமெனும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பாய்கிறது ராகவனின் அம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் மத நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது கூடத்தில் அள்ளி. கம்பராமாயணத்தில் இடம்பெறும் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன். அவையோரே அதில் பெரியோரே உங்கள் அனைவரையும் வணங்கி. திரேதாயுகம் அதில் கங்கையின் வடக்கே ராஜ்யம் இருந்தது. திரேதாயுகம் அதில் கங்கையின் வடக்கே ராஜ்யம் இருந்தது. 8 திசையிலும் கோசலையே சிறந்திருந்தது. அப்படிப்பட்ட கோசல நாட்டை கம்பர் எப்படி தெரியுமா வர்ணிக்கின்றார்? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கண் முழவி நேங்க கோழைக்கண் விழித்து நோக்க தென்திரை ஏணி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று வர்ணிக்கிறார். அந்த மருத நிலத்தை வர்ணிக்கும் பொழுதே கவி சக்கரவர்த்தியின் விழியில் மருத நில அரசி விழுந்து தமிழில் கலந்து இதயம் நுழைந்து வெளியான சொல்லோவியமே இப்பாடலாகும். இப்பாடலுக்கு பொருள் தெரியுமா?
கொண்டல்கள் கூடியதும் கதிரவன் விடைபெற அப்பொழுது கோலை மலர்கள் இரவு வந்துவிட்டது என உறங்கச் செல்ல அப்போது இடியோசை, எப்படி இடியோசை முழவின் ஓசை போல் ஒலிக்க தண்டலை மயில்கள் ஆட இக்காட்சியை காணாமல் உறங்குகின்றோமே என்று கோழைகளின் கண் விழித்து நோக்குகின்றனவாம். அப்படிப்பட்ட கோசல நாட்டை ஆண்டு வந்தவர் ரகுகுல நந்தன ரகுகுல வம்சத்தை சேர்ந்த ரகுகுல மகாராஜா தசரத சக்கரவர்த்தி ஆவார். தசரதருக்கு கோசலை, சுமித்ரை, கைகேயி என்ற 3 மனைவியர் உண்டு. முழுமதி ராமனை பெற்றவள் கோசலை, நன்று லக்குவணனையும் சத்ருவனையும் பெற்றவள் சுமித்ரை, நம்பி பரதனை பெற்றவள் கைகேயி ஆவாள். நால்வரும் அரசனுக்குரிய வில் வாழ் வித்தைகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தனர். கல்வி முதலான அனைத்தையும் வசிட்ட முனிவரிடத்தில் கட்சி தேர்ந்தனர். நாம் இங்கு காவிய தலைவன் ராமனை விட்டுவிட்டோம் அல்லவா? ராமனை எப்படி தெரியுமா கவி சக்கரவர்த்தி கம்பர் வர்ணிக்கின்றார். வெய்யோ நொலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெண்ணும் இடையானொடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதர் அழியா அழகுடையான் என்று வர்ணிக்க தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. என்ன வர்ணிப்பது என்று தெரியவில்லை, வார்த்தை கிடைக்கவில்லை கம்பனுக்கு. ஆனாலும் அதை வர்ணித்துள்ளார் பாருங்கள் கம்பன். சரி, நாம் கருத்திற்கு வருவோம். இப்போது என்னவென்றால் அந்த 4 அரசகுமாரர்களும் அரசனுக்குரிய அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டு பருவத்தில் உள்ளனர், அரசனாகும் பருவத்துக்கு உள்ளனர். அப்பொழுது தசரதனின் அவைக்கு வருகை தருகிறார் விஸ்வாமித்திரர் எனும் மாமுனிவர். முனிவனை கண்டு தசரதனோடு அனைவரும் எழுந்து வணங்குகின்றார்கள். அவர் கோப முனிவர் அல்ல, ஞான முனிவர் என்பதன் காரணத்தினாலே. அப்பொழுது தன் யாகத்தை பூமி நன்றாக இருக்க வேண்டும், இவ்வுலகம் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று நோக்கத்தில் செய்யும் யாகத்தை காக்க தன் மகன்களை வேண்டி வந்த முனிவரின் விருப்பம் அறிந்த தசரதனின் முகம் சுணங்கியது மட்டுமல்ல, காட்டுக்கு அனுப்ப வேண்டும் மகன்களை. யார் அனுப்புவார் காட்டுக்கு தனது மகன்களை? தசரதனின் முகம் சுணங்கியது. வசிட்ட முனியின் ஆலோசனையின்படி கனிவுடனே தனது 2 குமாரர்களாகிய அரசகுமாரர்களாகிய ராம லக்குவனை கானகம் அனுப்பி வைத்தான், கைகளை பிசைந்து கொண்டு. விஸ்வாமித்திரருடன் ஸ்ரீராமன், இளையவன் தம்பி லக்ஷ்மணனும் மூவரும் காட்டை கடந்து வர அப்பொழுது பிரம்மனின் வரத்தில் மயிலழகு போலும் மத யானை பலம் கொண்டும் பிறந்தவள் சுகேதுவின் மகள் தாடகை. அப்படிப்பட்ட தாடகை அகத்தியரின் சாபம் பெற்று இவ்வனத்தில் அரக்கியாய் திரிகிறாள் என்று விஸ்வாமித்திரர் கூறும் பொழுதே மூவர் முன், ஸ்ரீராமனிடமும் லக்ஷ்மணனிடமும் விஸ்வாமித்திரர் கூறும் பொழுதே மூவர் முன் தோன்றினாள் தாடகை. தோன்றியது மட்டுமல்லாமல் மருத நிலத்தில் உள்ள மக்களை அழித்து புசித்து வரும் இந்த மருத நிலத்தை பாலை நிலமாக்கிய எனக்கு, பசியுடன் இருக்கும் எனக்கு பலியாக வந்திரா என்று தாக்க முற்பட்டாள் தாடகை. அப்போது என்ன நேர்ந்ததென்றால், சிருஷ்டியின் மூலமான பெண்ணை நாம் எப்படி வதைப்பது என்று ராமனின் கை தயங்க இந்த மருத நிலத்தில் உள்ள மக்களை அழித்து வதைத்து கொன்று தின்று வந்த தாடகை பெண்மையற்றவள், அவள் பெண்ணே அல்ல என்று விஸ்வாமித்திரர் அறிவுறுத்த அப்பொழுது ராமன் வில்லை ஏந்த அம்பு மழை பொழிது தாடகை உடல் கிழிபட்டு வதைக்கப்பட்டாள். அந்த தாடகை வதத்திற்கு பிறகு விஸ்வாமித்திரரோடு ராமன் லக்ஷ்மணன் ஆகிய மூவரும் மனத்தை கவரும் சித்தாசிரமத்தை அடைந்தனர். அவ்விடத்தில் அண்ணனும் தம்பியும் மாமுனி செய்யும் வேள்வியை காக்க எண்ணம் போலவே யாகம் முடிந்தது. யாகம் முடிந்ததும் நீங்கள் போய் வாருங்கள் நாட்டுக்கு என்று அனுப்பிவிடவில்லை விஸ்வாமித்திரர். ராமலக்ஷ்மணனுக்கு ஆசிகள் வழங்கி, ராமலக்ஷ்மணா என்னை தொடருங்கள் என்கிறார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் யோக முனிவர் முன்னே செல்ல ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் பின்னே தொடர்ந்து சென்றனர். அப்பொழுது அவர்கள் மூவரும் கௌதம முனிவனின் ஆசிரமத்தை அடைந்தனர். அப்போது ஸ்ரீராமனின் கால் அங்கிருந்த கல்லை தீண்ட கல்லோ பெண்ணுருவம் கொண்டது. இது எப்படி என்று யோசிக்கும் பொழுது கௌதம முனிவனின் மனைவி மிதிலாபுரியின் மாமன்னர் ஜனகரின் அவை புரோகிதரான சதானந்தரின் தாய் அகலிகை, அவள் இந்திரனால் ஏமாற்றப்பட்டு அவ்விடத்தில் கௌதம முனிவன் கணவன் கௌதம முனிவனால் சாபம் பெற்று கலங்கப்பட்டு அங்கு கல்லானாள் என்பது வரலாறு என்று கூறி, அன்று அவள் கல்லானாள், ஆனால் ராகவனே இன்று உன் திருப்பொற் பாதம் பட்டு அவள் உயிர் பெற்றால் பெண்ணுருவம் கொண்டாள் என்று சொல்லிய விஸ்வாமித்திரர், இதுவே நடந்த செய்தியாகும். எவ்வாறு? இதுவே நடந்த செய்தியாகும். இனி நீ இந்த உலகில் பிறந்து தீயவரை அழித்து நல்லவர்களை பாதுகாத்தல் என்பது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் கடைத்தேறும் வழியை அல்லாமல் வேறானதொரு துன்பத்தை வழியை அடைதல் கூடுமோ
என்று வினவுகிறார் விஸ்வாமித்திரர். அது மட்டுமல்லாது, மேகம் போன்ற கரிய நிறத்தையுடைய ராமனே, உன் கைவண்ணத்தை காட்டில் கண்டேன், உன் கால் வண்ணத்தை இங்கு கண்டேன் என்று புகழ்கிறார் விஸ்வாமித்திரர். அதைதான் கம்பர் கூறுகிறார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்ய வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ என்று வினவுகிறார். மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே என்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் கம்பர்? மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே என்கிறார். ஸ்ரீராமனின் கருநிறத்திற்கும் தாடை அரக்கியின் கருநிறத்திற்கும் வேறுபாடு காட்டப்பட்டுள்ளது. மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இதுவே மைய கருத்து. தோள் கண்டார் தோளே கண்டார் என ராமனை வர்ணித்தாய், 100 கோடி மின்னல்களின் சிரிப்பு அரசி என சீதையை வர்ணித்தாய். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று காதலை வர்ணித்தாய். ராமனின் கால்பட்டு கல்தான் உயிர் பெற்றது. கம்பனே, உன் சொல்பட்டு கைப்பட்டு உன் கவிதை திறம்பட்டு அந்த ராமாயணமே உயிர் பெற்றது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நிறைவாக ஜெய் குருதேவ். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியிலே தொடங்குகிறேன் எனது உரையை. கம்பர் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பர் பிறந்த தமிழ்நாடு. அம்புவியல் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என பாரதியார் கம்பருக்கு புகழாரம் சூட்டினார். கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற பழமொழியே கம்பரின் கவித்திறனை பறைசாற்றுகிறது. இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு கம்பராமாயணத்தில் உள்ள அகலிகை படலத்தில் விஸ்வாமித்திரர் கூறிய கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்னும் கூற்று. வந்தருள்வான் தபசர் தமரே மந்தரமாம் சிந்தை மயங்க அந்தரமாம் அருளொளி நீங்கா முந்தருவார் விஸ்வாமித்திரர். வானம் போல உயர்ந்து தபசால் ஒளிர்ந்தவரும் தன்னை சந்திக்கும் மனம் மந்தரமலை போல அதிரும் அளவிற்கு தெய்வீக ஆற்றல் கொண்டவரும் தான் விஸ்வாமித்திரர். அவர் அரசனாக பிறந்து முனிவராய் உயர்ந்தவர். கம்பர் சொல்வது போல அரசனாக வந்து முனிவராய் மாறி உலகை ஒளியால் நனைய வைத்தவர் தான் விஸ்வாமித்திரர். ராமனை அறிவு என்னும் ஒளியால் வழிநடத்தியவர் விஸ்வாமித்திரர். துறவின் தெய்வீக சின்னம் விஸ்வாமித்திரர். அவர் கூறிய வரிகள் தான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவது உண்டோ. மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது வெறும் செய்யுள் வரிகள் அல்ல, இது தர்மத்தின் காவியம், வீரத்தின் சித்திரம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் ராமரின் உருவம், செயல், குணம் ஆகிய அத்துணையுமே இவ்வுலகில் ஒப்பற்றது. உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவது உண்டோ. ராமரை போல உயர்ந்தவர் இல்லை எனில் இவ்வுலகம் துயரத்தில் மூழ்கும். மைவண்ணத்து அரக்கி போரில், மைவண்ணத்து அரக்கி என்றால் தாடகை, இருள், அழிவு, பயம் ஆகியவற்றை மைவண்ணம் சித்தரிக்கிறது. மழைவண்ணத்து அண்ணலே, உன் மழைவண்ணத்து அண்ணலே என்றால் ராமன் மேகம், மழை, வளர்ச்சி, மகிழ்ச்சி ஆகியவற்றை மழைவண்ணம் சித்தரிக்கிறது. இருவரும் கருப்பு நிறம்தான். ஆனால் கம்பரின் சொல் தேர்வு மைவண்ணம் இருளை சித்தரிக்கிறது, மழைவண்ணம் மகிழ்ச்சியை தரும் மழையை சித்தரிக்கிறது. மைவண்ணம் இரவில் புயல் வீசும் கருமேகம் போல, மழைவண்ணம் காலையில் மழை பொழியும் கார்முகில்கள் போல. ஒரே நிறம் ஆனால் வேறு பொருள், அதுவே கம்பரின் சொல் நயம். அங்கு ஆரண்யத்தில் ராமன் தாடகையை வதம் செய்கிறார். அங்கு ராமர் தர்மத்தை காப்பாற்றுகிறார். அங்கு ராமர் அரக்கர்களை அழிக்கிறார். அங்கு ராமரின் கைகள் வில்லை முறிக்கிறது. அங்கு கைவண்ணம் வீரத்தின் அடையாளம். அங்கு ராமர் புயலை அடக்கும் மலையை போல, அங்கு ராமர் தீயை அணைக்கும் மழை போல. இங்கு சித்தாசிரமத்தில் ராமர் அகலிகையின் சாபத்தை நீக்குகிறார். இங்கு ராமரின் பாதம் ஒரு சாபத்தை நீக்குகிறது. இங்கு ராமரின் பாதம் ஒரு உயிரை மீட்கிறது. இங்கு கால்வண்ணம் பரிவின் அடையாளம். இங்கு ராமர் காய்ந்த நிலத்தில் பொழியும் மழை போல, இங்கு ராமர் இருளில் வழிகாட்டும் ஒளியை போல. ஒரே செய்யுளில் ஒரே சொல்லை பல்வேறு விதமாக பயன்படுத்தி வீரம், பரிவு, அழகு, வன்மை ஆகியவற்றை கம்பர் சித்தரிக்கிறார்.
வண்ணம் என்ற ஒரு சொல் உய்வண்ணம், துயர்வண்ணம், மைவண்ணம், மழைவண்ணம் ஆகிய பல்வேறு பொருள்களை தருகிறது. இதுவே கம்பரின் சொல் மாந்திரிகம். அதனால்தான் அவர் கவிச்சக்கரவர்த்தி. கம்பரை கவிச்சக்கரவர்த்தி என்று கூறுவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமானவை ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்துவமாக பல்வேறு கோணங்களில் உயிரோடு சித்தரித்தவர் கம்பர். அதற்கான சான்று அகலிகையின் சாபத்தை ராமர் நீக்கும்போது அருளால் அகலிகை சாபம் நீக்கினான் கருணை கடலாகிய அவன் பாதம் தொட்டவுடன் என்றார். இங்கு ராமர் பரிவின் உருவம், அவருடைய கால்கள் சாபத்தை நீக்கும் மருந்து, அவருடைய கருணை மகிழ்ச்சியை தரும் மழை போல. மற்றொரு காரணம், ஒவ்வொரு வரியிலும் மனிதர்களுக்கான உயர்ந்த பண்பை கற்றுத்தருகிறார் கம்பர். கம்பராமாயணத்தில் ராமர் ஒரு வீரன் மட்டுமல்ல, அவர் பரிவு நிறைந்த தெய்வம். வன்மையும் நன்மையும் இணைந்தால்தான் முழுமையான மனிதன். நாமும் ராமரின் பாதையை பின்பற்ற வேண்டும். கைவண்ணம் போல உழைப்பு, கால்வண்ணம் போல பரிவு கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. வீரம் மனதில் இருக்க வேண்டும், பரிவு இதயத்தில் இருக்க வேண்டும். வீரம் என்பது ஒரு சக்தி, பரிவு என்பது அந்த சக்தியின் உயிர். ராமரை நாமும் பின்பற்ற வேண்டும். அவரை சித்தரித்த கம்பரை நாமும் என்றும் கவிச்சக்கரவர்த்தி என்று போற்ற வேண்டும். கம்பரின் வாக்கில் ராமனும், ராமனின் நெஞ்சில் தர்மமும், அந்த தர்மத்தின் இதயத்தில் தமிழும் திகழ்கின்றன. கம்பராமாயணம் என்பது நம் கலாச்சாரத்தின் கண்ணாடி மற்றும் நம் மொழியின் மகிமையை சொல்லும் மாபெரும் காவியம். அந்த காவியத்தை படைத்த காவிய கம்பரையும் அவன் கீர்த்தி பாடிய தமிழையும் என்றும் வணங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 400க்கான முடிவில் 2வரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். அந்த நடுவர்கள் அவர்கள் இருக்கையோடு பின்பக்கமாக சென்று முடிவுகளை அறிவிக்க தயார்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்குள்ளாக ஏன்னா காலம் போயிட்டே இருக்கு, அதனால யாரையும் நாங்க பேச விடுறதா இல்லை, தப்பா எடுத்துக்கூடாது. அதனால நேரடியா மாணவர்களுக்கு சான்றிதழ் தரப்போறோம். நானே அவங்க ஆமா, அதே மாதிரி கல்லூரி மாணவர்களும் போயிடாதீங்க, அவங்களுக்கு கடைசியா தான் தரப்போறோம். பெரிய பிள்ளைங்க ஏன்னா அவங்க எப்படியும் போயிடுவாங்க, சின்ன பிள்ளைங்கிறதுனால தான். அடுத்ததாக வெற்றி விகாஸ் கம்பராமாயண இயக்கம் சார்பாக அனைவருக்கும் ஒரு சிறிய நூல் பரிசும் வழங்கப்படுகிறது. தயாராருங்க. சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் அகாடமி இன்டர்நேஷனல் வாங்க. பள்ளியில சென்ட் ஜோசப் அகாடமி மெட்ரிகுலேஷனும் சேர்ந்து வாங்க. ஸ்ரீ வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி VS சதீஷ்குமார் இருக்கீங்க. சக்திகுமார் இருக்கீங்களா? சக்திகுமார் இருக்காரா? அடுத்து அவர் வந்து போட்டோல எடுத்துக்கங்க. நிழப்படம் எடுத்துடலாம். ஜோசப் ஃபோட்டோ எடுத்தீங்களா? அது மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா அப்புறமா? வாங்க வீடியோஸ் வாங்க. அடுத்து SKV வனிதா தயாராருங்க. எங்க இருக்கீங்க? SKP வனிதா. நீங்க SKPயா? உடன் ஆசிரியர் SKV. இந்தமா யார் யாருக்கோ அவங்களுக்கு பார்த்து கொடுத்துருங்க. நீங்களே 3 பேரு. அவங்க கன்னிகாஸ்ரீ
கன்னியாஸ்ரீ எங்கே இருக்காங்க? போயிட்டாங்களா? சரிங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்க, வாங்க. நீங்கள் 2 பிள்ளைங்களும் வாங்க. மேல்நிலைப்பள்ளி அண்ணாமலை போயிட்டாரா? சரி. சேஷம்மாள் வித்யா மந்திர், சேஷம்மாள். ஜீவாவேலு பன்னாட்டுப்பள்ளி, பேரு சுஸ்மிதா, இருக்கீங்களா? சுஸ்மிதா இல்ல. அக்ஷரா வித்யா. அடுத்து SRGDS போயிட்டாங்களா? மகரிஷி நம்ம பள்ளி. அரசினர் உயர்நிலைப் பள்ளி கோபிகா. லோகேஸ்வரி இருக்கீங்களா? இல்ல, இது வச்சுங்க. நகராட்சி பெண்கள் மாதிரி மேல்நிலைப்பள்ளி பத்மாவதி, அவங்க எல்லாம் வாங்க, அப்படியே குழுவா வாங்க. நீங்க வல்லூர் எடுங்க. மகரிஷி தமிழாசிரியர்கள் மேடைக்கு வாங்க. உதாரணம், அவரே நடுவர், ஆனா அவர் பிள்ளைக்கு அவர் எழுதி கொடுத்தா பரிசு வாங்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கேட்கவே இல்லை அவங்க வீட்டில். வேகமா வாங்கம்மா. சான்றிதழ் பிரிச்சுங்க. ஒரு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், எல்லாரும் வாங்கிட்டீங்க. அதனால கல்லூரியில் இருக்கிற எல்லாரும் வாங்க. இவங்க எல்லாரும் அருணை நர்சிங் கல்லூரி. போயிடாதீங்கம்மா, உங்களது ரிசல்ட் சொல்லலை இன்னும். இது கலந்துக்கிட்டதுக்கான சான்றிதழ் தான் தந்துகிட்டு இருக்கோம். வாங்க மேடம். அந்த பிள்ளையே +2 மாதிரி தான் இருக்கு. பிரின்சிபல் மேடம். அடுத்து கொடுங்க, எல்லா பேரும் படிச்சிடலாம். அடுத்து ஜெயஸ்ரீ வந்திருக்கா அந்த பிள்ளை? ஜெயஸ்ரீ சார்பாக வர சொல்லுங்க, மேடைக்கு வர சொல்லுங்க. ஜெயஸ்ரீ முத்தமிழறிஞர். இங்க இருக்கிறவங்கள கலந்துகிட்டு சான்றிதழ் எனக்கு தரல சார் அப்படின்னா நம்ம பேர் கொடுத்தீங்கன்னா அவங்க மாணவர்கள் அவங்க தயாராக இருக்காங்க சொல்கிறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா அவங்க நல்லா சிறப்பாக செய்வாங்க. அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க. அந்த வகையில் சிந்தனையை தூண்டும் நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. அது அனைவருக்கும் பாராட்டுக்கள். முதல்ல அனைவருமே முதல் பரிசு தான், யாருமே குறைவு கிடையாது. எப்பவுமே போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் முக்கியம். யாராவது ஒருத்தர் 1, 2 சொல்லி ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அது சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய போட்டிகளிலே முதல் பரிசு, 2ஆம் பரிசு ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். மிகச்சிறப்பான இந்த ஒரு தருணத்தை நாமெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். கம்பர் 2026 கல்விக்கூடங்களில் கம்பர் பேச்சு போட்டி இறுதி போட்டிக்கு நம்முடைய மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆகிய இணைந்த இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் 2ஆம் நிலை தேர்விலே எண் 012 12 012 அவங்களுக்கு பணப்பரிசு வேற. சார் இருக்கு சார், ரெடி கொண்டு போகிறோம் மேடம்.
ரெடி. முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றவர், மாநில அளவில் செல்லக்கூடிய முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றவர் 0-1. வாங்க, மாநில அளவில் வென்று சென்று வென்று இல்லையா? அதுதான் சார் சார் இப்ப கல்லூரி மாணவர்களுக்கான முடிவுகள் கல்லூரி பாருங்க, தொகையும் கொடுத்து அனுப்புறாங்க. வெரி ஐயா ஐயா ஜனவரியில் அதுக்கு புத்தகம் வாங்கிக்கோங்க. சரி, கல்லூரி அறிவிப்பு. ஐயா ஐயா ரெடி சார் ரெடி. இவங்க கடந்த ஆண்டு பள்ளி அளவில் கலந்துக்கும் போது அப்போ கல்லூரியில் ஸ்டேட்லேயே 3rd வந்தாங்க. இந்த வாட்டி ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வரணும். சார் 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 ஐயா ஐயா சார் சார் ஓகே சிரிச்ச பாய். இப்போ நேரம் இல்லாதனால எல்லாருமே நம்ம பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற காரணத்தினாலேயே அளிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் கடினமான உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள். உழைப்பின் வழியே நம் பள்ளியை சிகரம் நோக்கி இட்டு செல்பவர். உயர்வான சிந்தனை, அயராத உழைப்பு, சரியான திட்டமிடலுக்கு நேர்மையான செயல்பாடு இவற்றை தாரக மந்திரமாக கொண்ட நம் பள்ளியின் முதல்வர் திருமதி அனிதாராம் அவர்களுக்கு நன்றி. திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணவர்களுக்கான கல்விக்கூடங்களில் கம்பர் காலிறுதி சுற்றில் மாணவர்கள் பங்கேற்க ஊக்குவித்த தமிழ்வேல் பற்றுக்கொண்ட அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும், சாதாரண மாணவர்களில் இருந்துதான் அசாதாரண மாணவர்கள் தோன்றுகிறார்கள். மற்றவர்கள் உறங்குகையில் விழித்திருந்ததே உழைப்பு. அது உழைப்பின் மூலம் வெற்றி எனும் சுவையை சுவைத்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி.